இந்த சீனிவாசன் சொல்கிறாரு, ஜெயலலிதா அவர்களின் பணத்தை கொண்டு சசிகலா 1000 பேருக்கு மேலே கோடீஸ்வரங்கள் ஆகிட்டாங்களா அவங்க குடும்பம். அவங்க ஒரு 1000 குடும்பத்தை கோடீஸ்வரன் ஆகிட்டு அந்த பணத்தை வச்சு நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம். எந்த காரணங்களும் நீங்கள் பாருங்கள், நல்லா யோசிங்க. ஒரு கட்சி அதிமுகவில் இருக்கார் இந்த சீனிவாசன். ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார். ஜெயலலிதா பணத்தை சசிகலா கொள்ளையடித்து சசிகலா தினகரெல்லாம் 1000 பேர் கோடீஸ்வரங்கள் ஆகிட்டாங்கன்னா அது ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு கொடுக்கப்படக்கூடிய தாக்குதல் தானே. உங்கள் கட்சி தலைவியவே நீங்கள் தாக்கலாமா? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதெல்லாம் நீங்கள்லாம் மந்திரியாக இருந்தீங்கிறது கேவலமான விஷயம். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஜெயலலிதா அவர்கள் பணத்தை சசிகலா கொண்டு போய் கோடீஸ்வரங்கள் ஆகலை. அவருக்கே ஒன்றும் தெரியாது. இந்த கூட்டம்லாம் அப்படியே காலில் போய் ஜெயலலிதா அவங்கெல்லாம் கண்ட கையை நடுங்கி காலில் போய் விழுந்த ஆள். நான் எல்லாத்தையும் பார்த்தாள். இந்த கூட்டம் எப்படி இது பண்ணாங்க, நடுங்குவாங்க, தரையில் விழுந்து கும்பிடுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் பணத்தை சசிகலா கொண்டு போனாருங்கிறது பொய். ஜெயலலிதா அவர்கள் பணம் யார்கிட்டையும் வாங்க மாட்டாங்க, நேரடியாக வாங்க மாட்டாங்க. சசிகலா தான் இந்த இதையை கொண்டு வந்தது. ஜெயலலிதா அவர்களை பார்க்கவே முடியாது. எந்த மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட அவர்கிட்ட பேச முடியாது, அவர்கிட்ட ஃபோனில் கூட பேச முடியாது. அவர்கள் நினைச்சாதான் பார்க்க முடியும். பணத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோமாளி கூட்டத்துக்கு பணத்தை ஜெயலலிதா நேரில் வாங்கினதா இது பண்ணி சொல்லுங்கள். சசிகலா தான் ஒன்றொன்றுக்கு ரேட்டை பேசி ஒன்றொன்றுக்கு இது பண்ணி வாங்கி அடுக்கி வச்சுட்டு பாதியை ஒரு கொள்ளையடித்து குடும்பத்துக்கு கொடுத்துட்டு பாதியை எலெக்ஷன் செலவு, இந்த கட்சி செலவு, இதுக்கு அவர் செலவு பண்ணுவார். இப்படித்தான் கொள்ளையடித்துத்தான் சசிகலா பெரிய ஆளானார் ஒழிய ஜெயலலிதா பணத்தை கொள்ளையடித்தாருன்னு சொல்கிறது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது. அவங்க எதையும் அவர்கள் அதனால தான் சொல்கிறேன், செத்துட்டாங்கல்ல, சொத்து கணக்கு வந்துருச்சுப்பா, இந்த சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாச்சு, லிஸ்ட்டு இருக்குது, போய் எல்லாம் பாருங்கள். எல்லாம் ஏ1 ஊழல் பெருவில்னு முட்டாளுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் வாங்குங்க, நான் எடுத்து தரேன். அவங்க சொத்து கணக்கை வாங்க. ஸ்டாலின் சொத்து கணக்கு எடுப்போம், உதயநிதி சொத்து கணக்கை எடுப்போம், சபரீசன் சொத்து கணக்கை எடுப்போம். இன்டர்நேஷ்னல் லெவலில் எலான் மஸ்கோட போய் போட்டி போடுறாங்க. அந்த அளவா சொத்து வச்சுருந்தாங்க ஜெயலலிதா. 30,000 கோடி உதயநிதி அந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க ஜெயலலிதா. போய் பாருங்கள், லிஸ்ட்டு இருக்குது, எங்கெங்கே சொத்து இருக்குதுன்னு இருக்குது. ஜெயலலிதா பேரில் வேறு சொத்துக்கள் ஏதாச்சும் இருக்குதுன்னு இந்த திமுக காரணத்தை முட்டாளுங்க எடுத்து கொடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சு. இவங்க அடித்த கொள்ளை பூரா சசிகலா தான். அவர்கள் செய்தது இவர்களுக்கு இடம் கொடுத்தது, அது ஒன்று தான் அவங்க செய்த மிகப்பெரிய தப்பு. ஜெயலலிதா அவங்க இப்போ ஜெயலலிதா அவர்கிட்ட எந்த சொத்தும் இல்லைங்கிறாங்க. இன்றைக்கி பேசுகிற சீனிவாசனுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு எடுங்க. வனத்துறைன்னு ஃபாரஸ்ட் அந்த மந்திரியாக இருந்து அந்த இதையே கொள்ளையடித்தார். வனத்தை ஃபாரஸ்ட்டை பூரா குட்டிச்சவராக்கினார். ஒவ்வொரு மந்திரி அதிமுக மந்திரி பூரா 1000 கோடி 10,000 கோடின்னு வச்சுருக்காங்க. கேட்டால் ஜெயலலிதா பணத்தை சசிகலா கொள்ளையடிச்சாங்கங்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக நான் பேசலை, உண்மையை பேசணும்ல. அதனால் வெளியில் உங்களுக்கு தெரிஞ்ச மாயை அதுதான். அவங்க சொல்கிறேன்ல, மந்திரி கொள்ளையடிச்சாங்கன்னு தெரிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன் கடைசி நேரத்தில் ஓபிஎஸை கூட கூப்பிட்டவங்க எவ்வளோ திட்டுனாங்க தெரியுமா? என்ன இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு கேட்டாங்களே இல்லைன்னு கேளுங்க. அதே கேள்வியை ஸ்டாலின்கிட்ட கேட்க சொல்லுங்கள். மந்திரியை கூப்பிட்டு என்ன இவ்வளோ சம்பாதிச்சேன்னு ஸ்டாலினை கேட்க சொல்லுங்கள். சம்பாதிக்கிற மந்திரிகிட்ட பூரா பங்கு வாங்கிக்கிட்டு இருக்காரு ஒரு முதலமைச்சர். நீங்கள்லாம் ஜெயலலிதா பற்றி பேசுகிறதுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? ஜெயலலிதா அவர்களை பாராட்டி எனக்கு என்ன பிரயோஜனம்? பதவி கொடுக்க போகிறாங்களா? இல்லை அவங்க கட்சியில் எதுவும் கொடுக்க போகிறாங்களா? உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. நான் உள்ளே இருந்து பல விஷயங்களை பார்த்ததுனால சொல்கிறேன். இப்படி ஒரு இமேஜ் இந்த திருட்டு கூட்டம், திராவிட கூட்டம் உருவாக்கித்தான் யோகியன்னு கொண்டு வரான். உலகமாக அயோக்கியர்கள் இந்த திராவிட கூட்டம் தான். போய் பாருங்கள், கோடி உலகமாக பணக்காரன் ஆகிட்டு இருக்கான். ராக்கெட்டு டெக்னாலஜியை விடுறான், ராக்கெட்டை விட போகிறான். அது உலகமாக பணக்காரர்களாக தான் முடியும். இதை பற்றி யாராச்சும் சிந்திக்கிறீங்களா? அவன் போய் ஊழல் மண்ணுன்னு சொல்கிறீங்களா? ஏன் ஒன்று சொல்கிறீங்களா? இதைத்தான் யோசிங்க அப்படிங்கிறது தான். உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. அவ்வளவு மந்திரி அதிமுக இருந்தவங்க பூரா 5000 கோடி 10,000 கோடின்னு வச்சுருக்காங்க. அவங்க சொத்தை போய் பாருங்கள். நான் அதிமுக மந்திரியாக இருந்து இன்றைக்கி யார் பணத்தை எங்கெங்கே முதலீடு செஞ்சுருக்காங்கன்னு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். ஜெயலலிதா அவர்கள் பணத்தை எங்கே முதலீடு செஞ்சாங்கன்னு லிஸ்ட்டை காமிக்க சொல்லுங்கள். சொத்து வாங்கினாங்கிறத காமிக்க. அத்தனையும் சசிகலா பண்ணது.
அவர்களுடைய இதை பயன்படுத்தி அவங்களுக்கு நம்பிக்கையான ஆள் இல்லை, கணவன் இல்லை, குழந்தைகள் இல்லை. கருணாநிதி மாதிரி ஒரு 4-5 குழந்தைகளை வச்சுக்கிட்டு இல்லை, ஆதரவே இல்லை. சொந்த அவங்க அண்ணன் பசங்கள் கூட சரியானவங்க இல்லை. ஒருத்தர் மதுவுக்கு அடிமையானார், அவங்கள சேர்க்கக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணார். தீபாவை கூட அவர் சேர்க்க விரும்பலை. காரணம் பல விஷயங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆதரவு இல்லாமல் அனாதையாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால தான் இவங்களை மாதிரி அஜித் மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு கட்சிக்கு தலைமை தாங்குங்கன்னு அவர் கேட்டார். அந்த கட்சிக்கு தலைமை தாங்கன்னு அஜித்தை கூப்பிட்டு கேட்டதுக்கு தான் பல பிரச்சனைகள் வீட்டில் வந்தது, தகராறுலாம் நடந்தது. ஒரு அனாதையாக இருந்தார். அவர் பரிதாபப்பட வேண்டியவர். புரிஞ்சுக்கங்க. சும்மா மண்ணை வாரி வீச போடாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. திமுககாரனுக்கு முதல்ல ஆளை பாரியா போய் செந்தில் பாலாஜிட்ட இப்போ கமிஷனில் வாங்கி குமிக்கிறார் வெக்கம் இல்லாமல். ஆயிரக்கணக்கான கோடியை குடிச்சிட்டு கடைசியாக அவருடைய விசுவாசத்துக்கு நன்றி, ஏன்னா அவர் லஞ்சம் வாங்கின இதில் பணத்தை பங்கு கொடுத்ததை வெளியில் சொல்லிடுவாருன்னு விசுவாசத்திற்கு நன்றின்னு யோகிய வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆளுங்க. அதனால தான் சொல்கிறேன், இவங்க இப்படி இருக்கும்போது கோமாளி அந்த சீனிவாசன் அவரையே தாக்கக்கூடிய அவர் கட்சியிலே இருந்துக்கிட்டு இப்படி ஒரு கோமாளியை பார்க்க முடியுமா?